இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நிறைவடைந்தது. கூட்டணிக்கு பல கட்சிகள் வரும் என இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் விவாதிக்கப்பட்டது? வணக்கம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது நிறைவடைந்திருக்கின்றது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். அதில் அதிமுக கூட்டணிக்கு தற்போது பாஜக வந்திருக்கக்கூடிய நிலையில இன்னும் பல கட்சிகள் வர இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். எந்தெந்த கட்சிகள் என்று அவர் பெயர் சொல்லவில்லை. ஆனால் பேசும்போது நிச்சயம் நம்முடன் சில கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சிகள் தேர்தல் நெருக்கத்தில் நிச்சயம் நம்முடன் தான் வருவார்கள். எனவே தேர்தலுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, நீங்கள் நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் 2 லட்சத்திற்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நாம் ஆட்சியையே தவறவிட்டோம். ஒரு சில தொகுதிகளில் வெறும் 1000 ஓட்டுகள், 1000க்கும் குறைவான ஓட்டுகள், அந்த வாக்கு வித்தியாசத்தில் நாம் ஆட்சியை இழந்திருக்கின்றோம். எங்கெல்லாம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் நாம் ஆட்சியை இழந்தோமோ அந்த தொகுதிகளில் இன்னும் சீரிய கவனத்தோடு நீங்கள் பணியாற்றுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் பூத் கமிட்டி அமைக்காத மாவட்ட செயலாளர்கள் இன்னும் அந்த பணியை முழுமையாக செய்து முடியுங்கள், இன்னும் நமக்கு காலம் இல்லை, அவகாசம் குறைவாகத்தான் இருக்கிறது என்றும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் 2026 தேர்தல் நம்முடைய ஆட்சி அமையப் போகிறது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் பணியாற்றுங்கள் என்றும் ஒரு நம்பிக்கையோடு மாவட்ட செயலாளர்களிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இங்கு நாம் பேசுவது நமக்குள் தான் இருக்க வேண்டும், வெளியில் சென்று இந்த கருத்துக்களை எல்லாம் மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் என்ன பேச போகிறார் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனிடம் என்ன கேட்கப் போகிறார் என்றுதான் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அதிமுகவை அல்லாதவரும் கூட அதை தான் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இபிஎஸ் செங்கோட்டையன் இருவரும் நேரெதிரே அமர்ந்திருந்தாலும் கூட ஒருவர் பேசிக் கொள்ளவில்லை என்று சொல்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு அதிகம் வழங்கப்படாததால் செங்கோட்டையனும் பேசவில்லை. அதிகபட்சமாக அந்த தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய முக்கிய KP முனுசாமி அவர்கள், அவைத்தலைவர், இது போன்றவர்கள் மட்டும்தான் பேசினார்களே தவிர மாவட்ட செயலாளர்கள் பேசவில்லை. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இது நடந்தது. எனவே செங்கோட்டையனும் இபிஎஸ் அவர்களும் பேசிக்கொள்ளவில்லை என்று உள்ளே கலந்து கொண்ட சில நிர்வாகிகள் தகவலாக நமக்கு தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.